பிரைஸ் பி டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் காலம் மகிழ்ச்சியான காலம். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது மெய்ப்பர்களுக்கு தேவதூதனால் ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. லூக்கா 2:12 வாசிக்கிறோம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று கேப்ரியேல் தூதன் சொன்னான்ல. வேதாகமத்திலையும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்ம நிறைய பேர் அடையாளங்களை தேடுகிறோம்ல. மத்தேயு 12:38 பரிசேயர் வேதபாரர் சிலர் வந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க போதகரேன்னு இயேசுவினிடத்தில் கேட்டாங்க. மத்தேயு 16:1 வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு கேட்டாங்க. இயேசுவினுடைய சீஷர்கள் கூட கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிறதுக்கு என்ன அடையாளம்னு மத்தேயு 24:3 கேட்டதாக நம்ம வாசிக்கிறோம்ல. இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் தான் என்ன? பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். தாழ்மை தான் அவருடைய அடையாளம் இல்லை. பிலிப்பியர் 2:6-7 வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இன்னொரு பக்கம் அப்படியே பிசாசை யோசிச்சு பாருங்களேன். ஏசாயா 14 வசனங்களில் வாசிக்கிறோம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை வைப்பேன், வடப்புறத்தில் உள்ள சீயோன் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன், மேகங்களுக்கு மேலாக என்னை நான் உயர்ற்றுவேன், தேவனுக்கு சமமாவேன் என்னுடைய இருதயத்தில் சொன்னான்ல. பெருமை தான் பிசாசனுடைய ஆயுதம். நமக்குள் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை நாம் எப்படி அறிய முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாழ்மையின் ஜீவியம் இருக்க வேண்டும். அந்த தாழ்மையின் ஜீவியம் தான் கிறிஸ்து நமக்குள் பிறந்திருக்கிறார் என்பதை அடையாளமாக காட்டுகிறதில்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 6:17 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் நான் தரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறபடி நாமும் அந்த அச்சு அடையாளத்தை, தாழ்மையை தரித்து கொள்வோம். கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் காலத்திலும் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரீதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.